வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை செய்ய போகுது, கொடுக்க போகுதுன்றது பற்றி தானங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம், தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில், அஸ்தம் நட்சத்திரத்தில், கன்னியா ராசியில், தனுசு லக்னத்தில், சந்திர திசை சூரியனுடைய புத்தியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் சாதகமாக அல்லது பாதகமாக? 4 வருடத்துக்கு ஒரு முறை தான், 3 வருடம் முடிந்து 4வது வருடம் தான் லீப் வருடம். அப்போ பிப்ரவரி மாதம் 28 நாள் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். 4வது வருடத்தில் வரக்கூடிய லீப் வருடம் அப்படின்றது ஒரு சில நண்பர்களுக்கு தான் தெரியுது. அப்போது அந்த 4வது வருடமாக வரக்கூடிய லீப் வருடம் தான் இந்த 2024வது வருடம். அப்போ 2024வது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். இந்த 29 நாளும் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக? பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. மேசத்தில் குரு இருக்கார், இல்லை கும்பத்தில் சனி இருக்கிறாரு, அதுபோக மகரத்தில் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கான பலன்கள் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க, நட்சத்திரம் கொடுத்தவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறாரு, எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, அதுதான் முக்கியமானது. எடுத்த உடனே நமக்கு சூரிய மங்களம் யோகம் வந்துருச்சுங்க, 5ல் குரு வந்துட்டாரு, இல்லை 7ல் சனி வந்துட்டாரு, இது ஜோதிடம் கிடையாது. இப்போ இந்த பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. ஒரே ஒரு 10 நிமிஷம் மட்டும், 2 நிமிஷம் இதில் கேட்டிங்கன்னா அந்த 10 நிமிஷம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேட்பீங்க. பிப்ரவரி மாதத்தில் சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான். ரிஷபராசி நண்பர்களுக்கு மட்டுமே சுபஸ்தானாதிபதி, வாகனஸ்தானாதிபதி, மண்ணு மனைக்கு சொந்தக்காரர் சூரியன். இது ரிஷபராசி நண்பர்களுக்கு மட்டுமே. அப்போது அந்த சுபஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய காலம் இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை. அப்போது பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் தான் சுபஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில் இருப்பார். அப்போ 13 நாளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் ஒரு மாதிரியும், 10வது பாவகத்துக்கு போனால் மீதி நாட்கள் பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 29 வரைக்கும் வேறு மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும். 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் இருக்கிறார். திருவோணம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 287 டிகிரியில் இருக்கிறார். இந்த பலன்கள் சொல்லும் பொழுது ஒரு சில நண்பர்கள் கமெண்டில் சொல்லலாம், சார் இந்த கணக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவை என்னன்னா விடை, அதாவது எங்களுக்கு பலன் தான் வேணும். யார் எங்கே இருக்கா, எத்தனை டிகிரியில் இருக்கிறா, எந்த நிலையில் இருக்கிறா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தயவு செய்து சொல்கிறேனுங்க, முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு பலன் எந்த அடிப்படையில் வருதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எடுத்த உடனே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பாக்கியம் வந்துடும், வீடு வாங்கிடுவீங்க, காரு வாங்கிடுவீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்லணுங்க, அதுதானே உண்மையான ஜோதிடர். உங்கள் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், தகிரியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அருமையான நேரம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பகை இருக்குதா, அந்த பகைகள் நீங்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக ஒரு சில விஷயங்கள் இருக்குதா, அந்த தடைகள் நீங்கும். நிறைய படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை சார் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? சத்தியமாக இந்த நாட்களில் அந்த வருத்தம் சரியாகும். மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு கட்டத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த கஷ்டம் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய அருமையான நேர காலங்கள் இந்த தருணம்.
பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எத்தனை நாள் 7ஆம் தேதி வரை, பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 7 வரை 287 டிகிரியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 293 டிகிரி வரைக்கும் வரக்கூடிய தருணம் திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமும் வாங்குறாரு, உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்போது இந்த 7 நாட்கள் உங்களுக்கு நிறைவான ஒரு பலன்கள் கொடுக்கும். சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் இருந்து அதில் பல தடைகள் இருக்குதா, இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. எந்த இடத்துக்கு நான் போனாலும் எங்கே ஆரம்பிக்கிறோனோ அதே இடத்துல தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த தருணத்தில் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குதுன்னா அதில் ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு போய் அந்த 10 லட்ச ரூபாய் வாங்கின இடத்துல கட்டுங்க, இல்லை 10,000 ரூபாய் கொண்டு போய் கட்டுங்க. வருஷம் திரும்புறதுக்குள்ளே அந்த கடனை கட்டிப்பிடிப்பீங்க. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், தகரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சந்திரனுடைய வீட்டை பார்க்கக்கூடிய தருணத்தில் தகரிய ஸ்தானாதிபதி 5வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்குறார். அருமையான நேரம். திருவோணம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரம் வாங்குவார். இந்த செவ்வாவுடைய சாரத்தில் வாங்குறாருன்னா திருமணத்துக்கு உண்டான நேரம் இந்த நேரம். இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள், ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் நடக்கலையான்ற கவலைகள் இருக்கும், ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் பண்ணிவிட்டு ஏண்டா திருமணம் பண்ணோம் அப்படின்ற கவலைகளும் இருக்க தான் செய்யுது. அப்போது 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை நம்ம சரியாக சொல்லணும் இன்னும் அப்படின்னா 293 டிகிரியிலிருந்து 307 டிகிரி வரை சூரிய பகவான் வரக்கூடிய தருணம். இந்த தருணத்தில் அந்த 7ஆம் தேதியில் இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் இருப்பார். ரிஷபராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் தானுங்க. ரிஷபராசிக்கு செவ்வாய் திருமண ஸ்தானாதிபதி. எல்லா ராசிகளுக்கும் சுக்கிரன் திருமண காரகன் ஆண்களுக்கு, பெண்களுக்கு செவ்வாவை தான் திருமண காரகன் சொல்லுவோம். ஆனால் நம்ம நேரம் இந்த பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் தேதி சூரிய பகவானோட செவ்வாய் வந்து சேருவார். சூரியமங்கல யோகம். சூரியமங்கலம் நான் முதலே சொன்னேன், சூரியமங்கல யோகம்னா டக்குன்னு வேலை செய்யுமா? ஆனால் இது நம்ம வேலை செய்யும். எப்படி காரணம்னா 5ஆம் தேதி செவ்வாய் போகிறார் சூரியனோட மகரத்தில், 7ஆம் தேதி சூரியன் செவ்வாவுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிட்டு அங்கே இருக்கும் 9வது பாவகத்தில். இந்த நேரம் நமக்கு திருமண தடைகள் நீங்கக்கூடிய தருணம். ஆண்களுக்கும் சரி. சார் பெண்களுக்கு எப்படி சார்? செவ்வாய் தானே பெண்களுக்கு திருமண காரகன். அப்போது 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்குமே பெண்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகக்கூடிய ஒரு நேரம். ஆண்களுக்கு 11ஆம் தேதி, ஏன்னா சுக்கிர பகவான் 11ஆம் தேதி தான் மாறுறார், பிப்ரவரி 11ஆம் தேதி. அப்போ பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம இருக்க சொல்கிறேன், இது திருமணத்தில் இருக்கிற தடைகள் மட்டும் இல்லை, திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு அந்த திருமண தடைகள் நீக்கும். திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் பிரிவினைகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த பிரிவினைகள் சரிப்படுத்திடும். அதாவது பிரிஞ்சு போன தம்பதிகள் மீண்டும் அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். மன ரீதியாக இருக்கிற அந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மன அழுத்தங்கள், இது போன்ற விஷயங்களுக்கு சிறந்த ஒரு தருணம் நமக்கு பிப்ரவரி மாதம். ஆண்களுக்கு 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை, பெண்களுக்கு 5ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். அப்போது சூரிய பகவான் 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தான் செவ்வாவுடைய சாரம் வராருன்னு சொன்னேன். அப்போ அந்த 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நேரம் நல்லா இருக்கும் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு. அந்த 21லிருந்து 29 வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
ரொம்ப 100% நமக்கு சாதகமாக இருக்கிறது 7லிருந்து 21 வரைக்கும். சரி, அந்த 21லிருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுடைய சாரத்தில் சூரியன் வராரு. ராகு தான் நமக்கு 11ல் இருக்கிறாரே. 12ல் இருந்த வரைக்கும் அவர் பல விதமான சங்கடங்கள் கொடுத்தார். இப்போ 11க்கு போனதுனால நிச்சயமாக அவர் நல்லது பண்ணணும். அப்போது ராகு பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம், அதுபோக நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரமும் அந்த சதய நட்சத்திரம். அப்போ அந்த சதய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் வராரு. தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. சனி பகவானோட சூரிய பகவான் வர்றது தவறுதலாக இருந்தாலும் ஒரே சாரத்தில் தான் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ தொழிலில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திடும். ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்கள், இல்லை வேலைவாய்ப்பில் சங்கடங்கள் அனுபவிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போது அந்த வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 8 நாள், அந்த 8 நாளில் கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். மனக்கோட்டைன்றது எல்லாருக்கும் இருக்க தானங்க செய்யுது. அதுக்கான நேர காலங்கள் வந்தால் தானே மனக்கோட்டையாக இருக்குமா, இல்லை மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளால் செயல்படுத்த முடியுமா அப்படின்றத பார்க்க முடியும். அப்போ இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுபோக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, உழைக்கிறமே உயர்லையே, கஷ்டப்படுறோமே, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் அனுபவிக்கலையே, யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு அமைப்பு இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய தருணம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை. சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பகவான் இருந்து சதய நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு வர வரைக்கும் 307 டிகிரியிலிருந்து 315 டிகிரி வரைக்கும் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம். ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சூரியனோட சேரக்கூடிய நாள். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரியனோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் வரக்கூடிய தருணம். 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து சூரியமங்கல யோகமாக வரக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட 9வது பாவகத்தில் மட்டும் 4 கிரகங்கள் வருது. அருமையான ஒரு தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுன்றதில் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நேர காலங்கள் சொல்லியிருக்கிறேனுங்க, ஒவ்வொரு தருணம் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறதில்ல. அந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திசைக்கு உண்டான பலன் என்ன, புத்திக்கு உண்டான பலன்கள் பாருங்கள். உங்களுடைய ஜோதிடர்கிட்ட என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.